வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக முடிஞ்ச யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்து, அதாவது கெமிஸ்ட்ரி ரத்னா யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணி படித்து சக்ஸஸ் ஆன கலைச்செல்வி மேடம் அவங்களுடைய இன்டர்வியூ பார்க்க போகிறோம். நான் டேரெக்டாக போய் இன்டர்வியூலாம் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னாலையும் முடியல, அவங்களாலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி அடுத்து இன்னும் ஒரு 2 மெம்பர்ஸ் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவை நான் அனுப்புகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எப்படி நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், நம்மளை மாதிரி தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. அப்போ நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்மளாலையும் மேலே வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனாலையும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வரக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அவங்க பேசுகிறத நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைச்செல்வி. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதல்ல கடவுளுக்கு நன்றி. அடுத்ததாக எனக்கு அம்பாசிடராக வந்த ரத்னா சாருக்கு நன்றி. அடுத்ததாக எனக்கு பேக் போனாக இருந்த என் ஹஸ்பண்டுக்கு நன்றி. 2012 நடந்த டெட்டில் 88 மதிப்பெண்ணும், 2013 நடந்த டெட்டில் 97 மதிப்பெண்ணும் பெற்றேன். வெயிட்டேஜ் முறையில் 0.7 நான் பணி வாய்ப்பை இழந்தேன். 12 வருடத்துக்கு பிறகு நியமன தேர்வை அறிவித்தாங்க. என் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலையை விட்டுட்டு என்னால் கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து படிக்க முடியல. அதனால் ஆன்லைன் கிளாஸு எதுலையாவது சேர்ந்து படிக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ரத்னா சாருக்கு யூஜிடிஆர்பி கிளாஸ் நடத்துகிறது எனக்கு தெரிஞ்சுது. சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் கிளாஸில் சேர்ந்தேன். அப்போ சார் 5 யூனிட் முடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக நான் அனுப்புகிறேன் மேம், நீங்கள் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களால் முடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சார் முதல்ல ஒரு யூனிட்டுக்குரிய பிடிஎஃப்பும் அதுக்கான வீடியோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பிடிஎஃப்பை நான் ஜெராக்ஸ் போட்டு பார்த்தப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா வீடியோ பார்க்காமலே அந்த மெட்டீரியலில் எல்லாம் புரியும்படியுமா படிப்படியான விளக்கம், அதில் உள்ள அந்த கையெழுத்து, சார் யூஸ் பண்ணியிருந்த ட்ரிக்கு, என்ன தேவையோ அது மட்டும்தான் அதில் கொடுத்துருந்தாங்க. அது அத்தனையும் நான் முத்துன்னு சொல்கிறதா, ரத்தினம்னு சொல்கிறதா, அதை வைரம்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதை அந்த மெட்டீரியலை எதோட கம்பேர் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்கல. இதை ஏன் இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்னா, இதை யாரெல்லாம் வேறொரு சென்டரில் படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இதோட மீனிங் புரியும். ஏன்னா நானும் வேறு சென்டரில் படிச்சிருந்தவ தான். ஒரு 1 இயர் படிச்சிருக்கேன் தான். அந்த மாதிரி வேறு சென்டரில் படிச்சிருந்தப்ப ஒன்று மெட்டீரியல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மெட்டீரியல் ஒருவேளை அவங்க தந்தால் கூட அந்த மெட்டீரியலில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு கையெழுத்தில், அப்படி ஒரு கிறுக்கலாக, அப்படி ஒரு நெருக்கமாக, அந்த மெட்டீரியலை பார்த்தாலே நமக்கு தூக்கம்தான் வரும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரியான மெட்டீரியலை தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். முதல் முறையாக அந்த சாரோட அந்த நீட்னஸ்ஸாக கேப் விட்டு அத்தனையும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் முத்தா அது அப்படியே வீடியோ பார்க்காமலே என்னால் எல்லா விஷயத்தையும் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு சாரோட மெட்டீரியல் இருந்தது. சாரோட மெட்டீரியலை அதுதான் எனக்கு ப்ளஸ்ஸாக அமைந்தது. இன்றைக்கி நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னாக்கா அது முழுக்க ரத்னா சாரோடைய மெட்டீரியலை தான் சாரும். சாரோட டீச்சிங் பயங்கரமாக இருக்கும். நான் ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கே சாரோட ஃப்ரீ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் தான் எனக்கு சாரோட கிளாஸில் சேரணுன்னு
ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா பிஜி டிஆர்பிக்கு நிறையா யூடியூப் சேனலில் வந்து சார் ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அது அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் டைமில் ஒரு வேலைக்கு போகிறவங்க, ஒரு டைம் கிடைக்காதவங்க ஷார்ட் டைமில் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணுமோ அது அத்தனையும் போட்டிருந்தாங்க. அதோடு இல்லாமல் அது வந்து அடிக்கடி டிஆர்பியில் கேட்கக்கூடிய கொஷினுக்குரிய டாப்பிக்காக சார் போட்டிருந்தாங்க. நான் கடைசியாக 22 எழுதின பிஜி டிஆர்பியில் 141க்கு 84 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். வித்தவுட் ப்ரிப்ரேஷன், அந்த ப்ரிப்ரேஷனுமே பண்ணாமல் வெறும் அந்த ஃப்ரீ வீடியோஸ் பார்த்து மட்டுமே. அதனால தான் எனக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு சார் எடுக்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு முதல்ல தெரியவே இல்லை. நான் வந்து லேட்டாக தான் அதை பார்த்தேனே. சார் இது மாதிரி நடத்திட்டுருக்காங்கன்ற விஷயத்தையே அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் அதை பார்த்தேனே. நான் உடனே அது பார்த்த உடனே சார் நடத்திட்டுருக்காங்கன்ற விஷயத்த நான் பார்த்தோடனே அன்றைக்கி எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. இல்லை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஆனால் ஒரே ஒரு டவுட் தான் இருந்தது, சார் சேர்த்துப்பாங்களா இல்லையான்னு. ஏன்னா கேல்குலேட் பண்ணி பார்த்துருந்தப்ப அவர் ஸ்டார்ட் பண்ணி 5 மந்த்துக்கு மேலே ஆகிருந்தது. ஆனால் சார் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் நான் கால் பண்ண அன்றைக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேர்ந்துக்கங்க மேம், உங்களால் முடியும் அப்படின்னு எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்தாங்க. அதன்படியே சேர்ந்தேன். அந்த ஃபஸ்ட் யூனிட்டோட மெட்டீரியல் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஹாப்பி வந்துருச்சு. ஏன்னா நான் எங்கள் ஊரில் இருந்து 1 hour ட்ராவலில் தான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அந்த மெட்டீரியலை நான் எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் போக்குள்ளேயே பார்த்துக்கிட்டே போவேன், பஸ்ஸில் வரக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு வருவேன். அதில் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. எப்பவும் நாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து செல்ஃபாக ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். அந்த ஷெட்யூல் போட்டால் தான் கண்டிப்பாக நம்ம ஷெட்யூல் போடுறதுல 50% தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சார் 10 யூனிட்டுக்கும் அதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறனால என்னால் அவர் கொடுத்த அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியல. நிறைய கொஞ்சம் பெண்டிங்கும் வச்சுருந்தேன். தினம் ஸ்கூல் போயிட்டு வரனால நாங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தனால எனக்கு வீட்டில் வந்த பிறகும் நிறைய ஒர்க் இருந்தது. சாலிடாக 10 to 12 தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் தினமும் நைட்டு. அந்த 2 hours கண்டிப்பாக எப்படினாலும் நான் மெயின்டைன் பண்ணிவிடுவேன். தூக்கம் இருந்தாலும் தூக்கம் இல்லாட்டிலும் அந்த 2 hours-க்கான ஷெட்யூல் தான் போடுவேன். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்றத டிவைட் பண்ணிப்பேன். இப்போ ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா அதை ஒரு 4-5 நான் வந்து சப்டிவைட் பண்ணி ஏதோ ஒரு 4 days 5 days-குள்ளே இந்த யூனிட்டை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பேன். அதில் முழுமையாக என்னால் முடிக்க முடியாட்டி கூட ஒரு எபவ் 50% நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்துட்ட பிறகு சார் வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சாங்க. சார் எங்களுக்கு 3 டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் பத்தலை. அந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு எழுதுகிறப்பவே நியர்பை ஒரு 2 ரிவிஷனாவது பண்ணணுன்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 2 ரிவிஷன் நீங்கள் பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணக்குள்ளே தான் நம்மளால் எந்த யூனிட்டில் எங்கே என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். செகண்ட் ரிவிஷனில் தான் ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் கெயின் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சிலபஸை வந்து தரோ பண்ணணும். சிலபஸ் படி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு கொஷினை பார்த்த உடனே இது எந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்றது கிளிக் ஆகும். இந்த நான் 10 to 12ன்னு சொன்னேன்ல, 2 hours ஃபாலோ பண்ணல, அது கூடவே சண்டே அந்த ஃபுல் டே காலையில் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் அந்த ஹாலிடேஸை வந்து படிக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தருவார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு யூனிட்டாவது நம்ம முடிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு போவேன். அதுலேயே நமக்கு 2-3 ஜெராக்ஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் விடுற ஹாலிடேஸை நான் பெர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பேன்.
லஞ்சுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துப்பேன். ஒரு டீ குடிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துப்பேன். மற்றபடி ரெகுலராக பண்ணுவேன். பண்ணுறப்ப வந்து நோட்ஸ் எடுப்பேன். நிறைய இடையூறுகள் எனக்கு இருந்தது இந்த ஃபேமிலியில், ஒர்க் பண்ணுற பிளேஸில். ஏன்னா ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து தான் என்னால் படிக்கிற சூழல். பஸ்ஸில் படிச்சுட்டே வருவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து சில டைம் பஸ்ஸில் இடமே கிடைக்காது. அந்தப்போ வந்து எனக்கு படிக்க மிஸ் ஆகிடும். அப்போல்லாம் என் மனசுக்கு ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ இன்றைக்கி மெனக்கெட்டு எடுத்துகிட்டு போகிற ஜெராக்ஸை அப்படியே என்னால் டச் கூட பண்ண முடியாத பல நாள் வந்து சும்மாவே எடுத்துகிட்டு போயிட்டு சும்மாவே சுமந்து வருவேன். நாம் தான் எடுத்துகிட்டு போனால் படிக்கவே நமக்கு அங்கே டைமும் கிடைக்கல, ஒர்க்கு கரெக்டாக இருக்குது, பஸ்லேயும் முடியலையே, ஏன் இதை சுமந்துட்டுன்னு கூட நினைப்பானா என் மனசு அதுக்கு இடம் தராது. சும்மாவே தூக்கிட்டு போயிட்டு சும்மாவே கூட எத்தனையோ நாள் தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா எப்பயாவது டைம் கிடைச்சா நம்ம படிக்கலாம்ல அப்படின்றது தான் என்னோடய ஏக்கம். அதை மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சில யூனிட்ஸ்லாம் எனக்கு புதுமையாக இருந்தது. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. சாரோட வீடியோ மூலம் தான் முதல்ல அதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நாம் ஒர்க் பண்ணுற விதம் எப்படின்னாக்கா, ஒன்று ஷெட்யூல் போட்டுக்குங்க, ரெண்டாவது எழுதி பாருங்கள். எத்தனை வாட்டி எழுதி பார்க்குறீங்களோ அத்தனை வாட்டி அது ரொம்ப நல்லது. மெயினாக சார் ஒரு யூனிட்லேயும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்றத நீங்கள் ஒரு கலர் பென் வச்சு கோடு போட்டுட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறப்ப அதில் நீங்கள் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது உங்களுக்கு மறக்காமல் குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தெளிவான ஆன்சரை கொடுக்கும். அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத போக்குள்ள ஃப்ரீ மைண்டோடு போங்க. எல்லாம் படிச்சிருக்கோம், நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு போங்க. டென்ஷன் ஆகாமல் போங்க. நீங்கள் அட்டன் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு எதெல்லாம் கிளியராக தெரியுதோ அதையெல்லாம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஷேர்ட் பண்ணிவிடுங்க. எதெல்லாம் கொஷினை பார்த்த உடனே உங்கள் பிரெயின் ஆன்சர் சொல்லலையோ அதெல்லாம் மட்டும் விட்டு வச்சுட்டு, மற்றது நீங்கள் கேள்வியை பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் சொல்லும் பிரெயின், அதுக்கானதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஷேர்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் டவுட் இருக்கோ அதையெல்லாம் அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்கள். தமிழ்னாக்கா நீங்கள் 10th மட்டும் தரவு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 30+ வாங்கிடலாம். நான் வந்து 30+ தான் வாங்கினேன் தமிழ் எலிஜிபிலிட்டியில். அதனால் பயப்படாதீங்க. நம்மளால் முடியுமா அப்படின்றது, இப்போது நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தீங்களோ இந்த சேம் மனநிலையில் தான் நானும் இருந்தேன். ரத்னா சார் மெட்டீரியல் அவரோட வீடியோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. யாரெல்லாம் நீங்கள் ரத்னா சார் சென்டரில் சேர்ந்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் வேலை வாங்குறது உறுதி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த 10 யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா அத்தனையும் டச் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சார் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே மாறாமல் வரும். என்ன அவர் சொன்னாரோ அப்படியே வரும். ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு 2 சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க்குன்றது வளன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒன்றுமே முக்கியமான விஷயத்த பண்ணாமல் விட்டுட்டு வருது. ஸ்மார்ட் ஒர்க்குன்றது எது தேவையோ அதை பைகாட் பண்ணிட்டு போயிட்டு அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டு வருது. அதனால் சாரோடது ஸ்மார்ட் ஒர்க்குக்கு 100% உத்தரவாதம். அதனால் ஷார்ட் டைமில் கூட என்ன மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்களுக்கெலாம் சாரோட சென்டரு ஒரு காடோட கிஃப்ட்டு. சாரே எனக்கு காடோட கிஃப்ட்டு தான். அதனால தான் நான் சாரை அம்பாசிடர்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு என்னை விட பயங்கரமாக நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி ஒரு வாய்ப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுவீங்க. அது நடக்கும். அதனால் குடும்ப சூழலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் தான்.
அதை விட நீங்கள் வந்து சிலபஸையும் மெட்டீரியலையும் வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். வேலை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் ரிலேஷன் மத்தியில், எங்கள் சாரோட உடன்பிறப்புக்கு மத்தியில். ஏன்னா அவங்க எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி நல்ல லெவலில் தான் இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கே கூட கொஞ்சம் தைரியம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அப்போ அவங்க பேசுனதுக்கும் இப்போ அவங்க பேசுகிறதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸாக தெரியுதா, இல்லை நான் தைரியம் ஆயிட்டனால எனக்கு டிஃப்ரென்ஸாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்களோட அப்ரோச்சு, நம்ம மேலே வச்சுருக்க அந்த மரியாதை, நம்ம மேலே காட்டுற அந்த கேரு எல்லாமே என்ன சொல்கிறது, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மரியாதை எல்லாமே எப்படின்னாக்கா நம்ம அடைஞ்ச இந்த போஸ்டிங் தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன்னா அதுக்கு காரணமானவங்க ரத்னா சார் தான். இதே சந்தோஷத்தை நீங்களும் அடையணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. இப்போ மேடம் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க வார்த்தைக்கு வார்த்தை ரத்னா சார்னு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு நான் பண்ணியிருந்தாலுமோ இல்லைன்னு எனக்கு டவுட்டு தான். ஆனால் என்னென்னா, நான் வந்து கொடுத்த நோட்ஸை விட அவங்க அதில் காட்டின சின்சியாரிட்டி மட்டும்தான் அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கான காரணம். ஏன்னா சென்டரில் படித்தது 35 பேருமே போஸ்டிங் வாங்கலை இல்லையா? அதில் ஒரு 15 பேர் தான் சிவி போனாங்க, 11 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அப்போ அந்த 15 பேருக்கும் மற்றவங்களுக்கும் இல்லை வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதுதான் அவங்க காட்டுற சின்சியாரிட்டி ப்ளஸ் அவங்களுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. அதுக்காக மற்றவங்களாம் சின்சியாரிட்டி ஒர்க் பண்ணலன்னு மீனிங் வரல, நான் அப்படி சொல்ல வரல. அவங்களுக்கான சூழ்நிலைகளும் சில நேரங்களில் ஒத்துழைக்கணும், சரிங்களா? இப்போ இவங்க சொன்னாங்க பாருங்கள், பஸ்ஸில் போகும்போது வரும்போது படிப்பேன்றாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு தான் படிச்சிருக்காங்க, வீட்லேயும் சூழ்நிலைகள் சரியில்லை, கூட்டு குடும்பம் தான். இன்னும் நிறைய விஷயம் அவங்க சொல்லலை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, அவங்க வீட்டில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? நமக்கு இருக்கிற, அதாவது சாதாரண ஒரு மனிதருக்கு என்னென்ன இடையூறுகள்லாம் ஏற்படுதோ எல்லாமே அவங்களுக்கும் வந்திருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய சக்ஸஸுக்கான முக்கியமான முதல் காரணம் வந்து அவங்க என்ன தான் சொன்னாலும் அவங்களுடைய முழு ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. சொன்னாங்க பார்த்தீங்களா, நைட்டு 10 to 12ங்கிறது கன்சிஸ்டண்ட்டு. அது போக லீவ் டேஸில் கம்பல்சரி ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பர்ஃபெக்டாக ஷெட்யூல் போட்டு உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் படிக்கிறதுக்கு. இவ்வளவு தான். நீங்கள் ஏன்ட்ட படித்தாலும் சரி, மற்ற சென்டரில் படித்தாலும் சரி, நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம், மேடம்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் கன்சிஸ்டன்சி மட்டும்தான், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கிற மெட்டீரியல் மேலே முழு நம்பிக்கை வச்சு படிங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் இதிலேருந்துலாம் வருமானு விடக்கூடாது. அது தியரியாக இருக்கட்டும், ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒன்று கொடுத்துருக்காங்களா, உங்கள் சென்டரில் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே படிங்க, ஓகேங்களா? சரி, ரொம்ப நேரம் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி அடுத்த இன்னும் 2 பேருடைய வீடியோவை சீக்கிரமாக உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.